அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே ஒரு நல்ல ஃபாலிங் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செபியோட மீட்டிங் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆனது. ஆனால் செபியோட மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எதுவுமே ஃபால் ஆகலை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஃப்என்டோவை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை செபியில். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி நடந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில், ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் ஒரு செல் சைட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி நடந்து கீழே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் சரி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 13,200 இருந்து ஸோ 13,300 வரைக்கும் ஸோ ஒரு அப்சைடு டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ சென்செக்ஸும் அதே மாதிரி தான், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நேத்தோட ஃபாலிங்கில் ஒரு 25 இல்லை 20% கூட இன்னைக்கு ஃபாலிங் நடக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் போணுச்சு. ஸோ நாளைக்கு லீவ் தான். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. அப்படி இருந்துமே கூட அவ்வளோ மூவ்மெண்ட் ஒரு செல் சைடு எதிர்பார்க்க முடியல. ஸோ நாளைக்கு லீவ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே நிஃப்டி, ஸோ தேர்ஸ்டே நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பை பண்ண மாதிரி தான் தெரியுது, ஈக்குவலாக தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி, ஸோ நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கு. ஃபின் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ சென்செக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ மிட் கேப் நிஃப்டியை கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் பையிங் ப்ரெஷரில் தான் இருக்கு கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2874 ஸ்டாக்ஸ் ட்ரேட் நடந்திருக்கு. அதில் பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா 1639, நெகட்டிவ் சைடு 1137, அதில் அன்சேஞ்சு 98. ஸோ 52 வீக் ஹையை 101 ஸ்டாக்ஸ் டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோவில் 33 ஸ்டாக்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா 154, லோயர் சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா 54 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ ஒவ்வொன்றுக்குமே லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்து 1ஆம் தேதியிலேருந்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸ், இந்த 5 இண்டெக்ஸும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு போர்ட்ஃபோலியோவில் வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட கேண்டில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹேமர் கேண்டிலை தலைகீழாக போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் நடந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஸோ அதே சமயம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு ரெண்டு டைம் கேண்டில் மாதிரி தான் இது. ஒன்று பை மறுபடியும் பார்த்தீங்கன்னா பை எக்ஸாக்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துடும். இல்லைனா கண்டினியூஸாக கேண்டில்ஸ் கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் செல்லிங் ஆகும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிற மாதிரி லாஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைடுமே பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் தேர்ஸ்டே ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் பிவோட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் 53,160. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ 53,160, பிவோட் பாயிண்ட் 52,990, சப்போர்ட் 52,742. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கேண்டில் போட்டால் ஸோ கண்டிப்பாக ரிவர்ஸுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அதே சமயம் கேண்டில்ஸ் அடுத்த 1 டே கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சாதான் பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் 52,740. ஸோ மார்க்கெட் பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் கண்டிப்பாக ஒரு நல்ல பை சைட் டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு கேப் டவுன் விழுந்தா கூட இந்த 52,742 வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில், கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ பை சைடு நம்ம பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் 53,160. ஸோ அப்படி இல்லாமல் பிட்வீன் பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆனால் கூட இந்த பிவோட்
ஸோ மார்க்கெட் அகைன் வந்து பை போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ செல்லிங் வந்து பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போக விட்டுருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி வந்து மார்க்கெட் போக விட்டுருங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் செல்லிங் பாசிபிள். ஸோ மற்றபடி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்து டேட்டாஸ் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கேண்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில்ங்கிறது ரெண்டு விதமாக வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து அடுத்த நாள் அதாவது தேர்ஸ்டே வந்து கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஒரு ரெட் கலர் கேண்டில் ஆச்சு இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சா ஸோ கண்டினியூஸ் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு பையிங் செல்லும் சென்டராக இருக்கிற மாதிரி தான் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனே கிடையாது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா இந்த இடத்துல தான் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் தான். 25,720 வந்தால் ஒரு பையிங் வந்து பாசிபிள். ஸோ ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட ஸோ 25,720 இல்லை 700 கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ பையிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 25,890 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ தேர்ஸ்டே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 25,890, பிவோட் பாயிண்ட் வந்து 25,790, சப்போர்ட் வந்து 25,721. ஸோ 720 இல்லைன்னா 721 அதாவது 25,650. ஸோ இங்கெல்லாம் வந்துச்சுன்னா ஸோ அகைன் வந்து பையிங் வந்து பாசிபிள் இருக்கிற மாதிரி நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒர்க் ஆகும். ஏன்னா இன்னைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,907 25,796 200 பாயிண்ட்ஸ் இறங்கி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அதனால பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ஸ் அகைன் வந்து ஒர்க் ஆகும். 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் எதிர்பார்க்கலாம். அதாவது சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் அந்த மாதிரி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு தான் ரொம்ப ஒரு பெரிய பை சைடு வந்து எதிர்பார்த்தேன் இன்னைக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமாக இருந்தது கடைசி வரைக்குமே. அதாவது ஓப்பன் வந்து 24,410.50, அதே மாதிரி லோ வந்து 24,410.50 சேமாக இருந்தது. இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் லோ சேமாக இருந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மேலே தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது 24,390 இல்லை 350 பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் ஜோன் அப்படின்னு. ஸோ தேர்ஸ்டே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 24,580, பிவோட் பாயிண்ட் வந்து 24,500, சப்போர்ட் வந்து 24,400. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே சப்போர்ட் அண்ட் பிவோட் லெவல்ஸ். ஸோ நாம வந்து எப்படி ஃபின் நிஃப்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபின் நிஃப்டி 24,380 பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இறங்கி சப்போர்ட் ஜோன்ல ஓப்பன் ஆனாலும் ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சுட்டாலே ஸோ கண்டிப்பாக இதோட டார்கெட் ஃபின் நிஃப்டியோட டார்கெட் வந்து ஸோ 24,850 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. அதாவது நேத்தோட ஹை வரைக்குமே க்ளோஸுக்கு மேலே ஃபின் நிஃப்டி ஓப்பன் ஆனால் ஸோ 24,850 வரைக்கும் வரும். ஸோ 24,850 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து தான் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ சப்போர்ட்ல இருந்தாலும் சரி இல்லை க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சாலும் சரி ஸோ பையிங் தான் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் பாசிபிள். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி கண்டினியூஸ் பை தாங்க. ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் தான் இப்போதைக்கு வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரேஞ்ச் பவுண்டு பிரேக் ஆகணும். ரேஞ்ச் பவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பரோட ஹை வந்து 13,407. ஸோ அதை பிரேக் வச்சாதான் பார்த்தீங்கன்னா மேலே வரும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளார ஸோ மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும். இது வந்து தேர்ஸ்டேக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,342, பிவோட் பாயிண்ட் வந்து 13,260, சப்போர்ட் வந்து 13,220. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டுங்கிறனால ஸோ இதை எப்படி ட்ரை பண்ணலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலுமே ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் தான் நல்லா வந்து ஆக்ட் ஆகும் 13,340. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அகைன் வந்து 13,340 வந்தால் ஒரு ஃபாலிங் வந்து மிட் கேப் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். அது எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் தான். இல்லைன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு 13,220 வந்துட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் ஆகணும். பிரேக் ஆனால் மட்டும்தான் பேங்க் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து பையா செல்லா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நேற்று தான் நல்ல ஒரு ஃபால், ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் 1272 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபால் ஆனது. ஸோ ஃபால் ஆனது அப்படியே நின்றுடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அதில் வந்து பண்ண முடியல. ஸோ தேர்ஸ்டே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 84,579, பிவோட் பாயிண்ட் வந்து 84,329, சப்போர்ட் வந்து 84,025. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டினியூஸாக ஃபால் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இதுவுமே டவுட்டு தான். ஸோ ஏன் எல்லாமே பை ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் கண்டிப்பாக இந்த சென்செக்ஸ் முடிச்சுட்டு அதை பற்றி நாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு லாங் டேர்மாக ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அகைன் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதை பார்த்துட்டு நாம் பண்ணலாம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்னால பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டுக்குள்ளார தான் ட்ராவல் ஆகும். அதே சென்செக்ஸ் வந்து இதுக்கு கீழே வரணும், அதாவது 84,025க்கு கீழே கேண்டில்ஸ் 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் பாசிபிள். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பையிங் வந்து பாசிபிள் சென்செக்ஸில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மூவிங் ஆவரேஜ் பார்க்கலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ நான் இப்போ வச்சிருக்கிறது 1 டே மூவிங் ஆவரேஜ் தான். ஸோ 1 டே கேண்டில் மூவிங் ஆவரேஜ் பார்க்க போகிறோம். ஸோ 1 டே கேண்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 50 மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணியிருக்கு. 100 வந்து பிரேக் பண்ணலை. செட்டிங்ஸில் ஒரே நிமிஷம் இருங்க. 100 200 ஓகே, 100 பிரேக் பண்ணலை. ஸோ மார்க்கெட் அகைன் தான் டர்ன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 20 மூவிங் ஆவரேஜே இன்னும் பிரேக் ஆகுது. 20 மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து பாசிபிள். இல்லைனா அகைன் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல 25 ஜூலையில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ க்ளோஸ் வச்சிங் கூட அகைன் வந்து மார்க்கெட் மேலே தான் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ ஃபின் நிஃப்டியும் சேம் அதே மாதிரி தான், கொஞ்சம் க்ளோஸ் கீழே வச்சா கூட ஸோ அகைன் மார்க்கெட்டை மேலே தான் கொண்டு வந்துருக்குறாங்க. மேக்ஸிமம் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 இல்லை 50 மூவிங் ஆவரேஜ். மிட் கேப் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் வைக்கல, ஃபுல்லாக 20 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் மேலே தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கினா கூட அகைன் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணி ஆல் டைம் ஹையர் மறுபடியும் வந்து டச் பண்ண வந்திருக்கு. ஸோ இறங்கி நாம வந்து பயப்பட வேணாம். ஸோ ஸ்டாக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இறங்கினா கூட பரவாயில்ல, அகைன் வந்து நம்ம வந்து பை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்தது நாம 5 ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ பெல்லை பொறுத்த வரைக்கும் 272.30ங்கிறது 272.30ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் 272.30 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லாமல் மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்தால் 288.15ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பெல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது கனரா பேங்க். ஸோ கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் செல்லிங் சைட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா 111.99ங்கிறது நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறது 108.6. ஸோ லோவை பிரேக் பண்ணால் அகைன் செல்லிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 108 வரைக்கும், இன்னொரு 2 or 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து கனரா பேங்க்ல இருக்கு. ஸோ அடுத்தது கொட்டாக் பேங்க் வந்து ஒரு நல்ல பை தான் இன்னைக்கு. ஸோ மார்க்கெட்டை கொஞ்சம் ஹோல்டு பண்ணதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொட்டாக் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். HDFC கூட அவ்வளோவா இல்லை. ஸோ கொட்டாக் பேங்க் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா +1.37% வந்து மார்க்கெட் வந்து, அதாவது கொட்டாக் பேங்க் வந்து ஹோல்ட் ஆயிருக்கு பை சைடில். ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது 1939. அப்படி இல்லாமல் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த 1847 வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் இல்லை 25 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது கொட்டாக் பேங்க்ல. ஸோ நாலாவது சிப்லா. ஸோ சிப்லா வந்து நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் 1679.30ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் 1679 வரைக்கும் வரதுக்கு பாசிபிள். ஸோ அதையும் பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக சிப்லாவில் ஒரு நல்ல ஒரு பை சைடு மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அஞ்சாவது MCX, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ MCXன்னு சொன்னோடனே நம்ம க்ரூட் ஆயில் அதெல்லாம் நினச்சிக்காதீங்க. MCXங்கிற
அதாவது எம்சிஎக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் ஒன்று இருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 6009, சப்போர்ட் வந்து 5613. ஸோ ஹையை பிரேக் பண்ணால் அகைன் வந்து 6009 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து எம்சிஎக்ஸ்ல இருக்கு. ஸோ பெல், கனரா பேங்க், கொட்டாக் பேங்க், சிப்லா, எம்சிஎக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பை சைடு தான். கனரா பேங்க் மட்டும், கனரா அண்ட் பெல்லு மட்டும் தான் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கொட்டாக், சிப்லா, எம்சிஎக்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு, அதாவது ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேக்கான நம்ம சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல், அப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் போட பார்த்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாம இன்னைக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு கொஞ்சம் மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் பார்த்தோம். ஒரு 20 மூவிங் ஆவரேஜ் ஏதாவது ஒன்று வந்து பிரேக் அவுட் நடக்கட்டும். ஸோ 20 மூவிங் ஆவரேஜ் இன்னுமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 20 மூவிங் ஆவரேஜே டச் பண்ணலை. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஒரு பெரிய ஃபால் வந்து நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடந்துடாது. ஸோ 20 மூவிங் ஆவரேஜ் இல்லை 50 மூவிங் ஆவரேஜ் ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா பிரேக் நடக்கல, மேபி அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இப்போ அதாவது மிட் கேப் 50லலாம் பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜை தாண்டி கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்காம சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே வருது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செல் சைடு ஒரு லாங் டேர்மெல்லாம் கொஞ்சம், அதாவது ஸ்விங் ட்ரேடிங் ஒரு செல் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட வேணாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.